எஸ்.ஜே. சூர்யா நடித்த கில்லர் திரைப்படத்தில் சண்டை காட்சிகளை பதிவு செய்யும் போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் உரைக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். ஷூட்டிங்கில் விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? காவல்துறை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம். சினிமா படப்பிடிப்பு தளத்தில் கேஸ் பலூன் சிலிண்டர் வெடித்து ஊழியர் ஒருவர் பலியாகிறார். 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இயக்குனரும் நடிகருமான எஸ்.ஜே. சூர்யா தற்போது கில்லர் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். பல்வேறு இடங்களில் இத்திரைப்படத்தில் படப்பிடிப்புகள் நடைபெற்ற அந்த நிலையில் தற்போது ஓட்டேரி பகுதியில் இருக்கக்கூடிய பிஎன்சிவில் படப்பிடிப்பு தளத்தில் கில்லர் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் இந்த கில்லர் படப்பிடிப்பில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் கில்லர் படப்பிடிப்பு நடைபெற்று வந்த இந்த இடத்தில் கேஸ் பலூன் சிலிண்டர் திடீரென வெடித்து விபத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் சிக்கிய தொழில்நுட்ப கலைஞராக பணியாற்றி வந்த மதுரவாயில் பகுதியைச் சேர்ந்த மதன் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் குன்றத்துறையை சேர்ந்த சக்திவேல், மதுரவாயில் பகுதியை சேர்ந்த சூர்யா, நெற்குன்றம் பகுதியை சேர்ந்த தினகரன் ஆகிய 3 பேர் காயங்களோடு உயிர் தப்பியிருக்கின்றனர். உடனே அருகில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் 4 பேரையும் மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அழைத்து சென்றிருக்கின்றனர். அங்கு மதனை பரிசோதித்த மருத்துவரும் ஏற்கனவே வருவதாக தெரிவித்த நிலையில் தற்போது மற்ற 3 பேரும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்கள் ஒரு சிலருக்கு அபாய கட்டத்தை தாண்டி விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் தற்போது இந்த 3 பேருக்கும் மருத்துவ உதவி மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விபத்து குறித்து ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடத்தி வருகின்றனர். எப்படி இந்த விபத்து ஏற்பட்டது, இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் என்ற கோணத்தில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எஸ்.ஜே. சூர்யா நடித்த கில்லர் திரைப்படத்தில் சண்டை காட்சிகளை பதிவு செய்யும் போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் உரைக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். ஷூட்டிங்கில் விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? காவல்துறை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம். சினிமா படப்பிடிப்பு தளத்தில் கேஸ் பலூன் சிலிண்டர் வெடித்து ஊழியர் ஒருவர் பலியாகிறார். 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இயக்குனரும் நடிகருமான எஸ்.ஜே. சூர்யா தற்போது கில்லர் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். பல்வேறு இடங்களில் இத்திரைப்படத்தில் படப்பிடிப்புகள் நடைபெற்ற அந்த நிலையில் தற்போது ஓட்டேரி பகுதியில் இருக்கக்கூடிய பிஎன்சிவில் படப்பிடிப்பு தளத்தில் கில்லர் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் இந்த கில்லர் படப்பிடிப்பில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் கில்லர் படப்பிடிப்பு நடைபெற்று வந்த இந்த இடத்தில் கேஸ் பலூன் சிலிண்டர் திடீரென வெடித்து விபத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் சிக்கிய தொழில்நுட்ப கலைஞராக பணியாற்றி வந்த மதுரவாயில் பகுதியை சேர்ந்த மதன் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் குன்றத்துறையை சேர்ந்த சக்திவேல், மதுரவாயில் பகுதியை சேர்ந்த சூர்யா, நெற்குன்றம் பகுதியை சேர்ந்த தினகரன் ஆகிய 3 பேர் காயங்களோடு உயிர் தப்பியிருக்கின்றனர். உடனே அருகில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் 4 பேரையும் மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அழைத்து சென்றிருக்கின்றனர். அங்கு மதனை பரிசோதித்த மருத்துவரும் ஏற்கனவே வருவதாக தெரிவித்த நிலையில் தற்போது மற்ற 3 பேரும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்கள் ஒரு சிலருக்கு அபாய கட்டத்தை தாண்டி விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் தற்போது இந்த 3 பேருக்கும் மருத்துவ உதவி மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விபத்து குறித்து ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடத்தி வருகின்றனர். எப்படி இந்த விபத்து ஏற்பட்டது, இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் என்ற கோணத்தில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.